வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுசாக ஒன்று படித்தேன். ஆனால் அது விஷயம் இன்னும் பழசு தான். ஆனால் அது புது நேமு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு ஒன்று படித்தேன். அதை பற்றி ஒரு டாக்டர் நல்லா விளக்கமாக அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. அது படித்தோன்னா அதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு. சரிங்களா? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு என்னங்க அர்த்தம்? உடம்புல நமக்கு தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன்ஸ் வருது இல்லையா? ஏதாவது செப்டிக் ஆகி வரலாம், இல்லை ஏதாவது கிருமிகள் தாக்கத்தினால வரலாம், சிவந்து போகிறது, அப்புறம் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கான டயட் அப்படின்னு சொல்லி அது பேர் பார்த்தா அப்படி தானே இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா நம்ம சாப்பிட்ற, நம்ம டெய்லி அன்றாட உணவில் சேர்த்துக்கிற நம்ம மஞ்சள் கூட ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் தானே. மஞ்சள் தூள் சாம்பாரில் போடுறோம், பருப்பில் போடுறோம், தென் பொரியலில் போடுறோம், எல்லாத்துலேயும் போடுறோம். ஸோ வி ஆர் டேக்கிங் இது டெய்லி ஏதோ கொஞ்சமாவது நம்ம அதை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன புதுசாக வேறு ஏதாவது இருக்குன்னா, அவங்க புதுசாக அந்த டயட் எப்படி சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் வகைலாம் சொல்கிறாங்க, நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சரிங்களா? அப்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறோம் இல்லைங்களா, லோ கார்போ, அதாவது கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் நிறைய எடுத்துக்கணும், இந்த மாதிரி அப்புறம் கொழுப்பு சத்துக்களும் நல்ல கொழுப்பு சத்துக்களாக பார்த்து எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் அவங்க அதுக்கு ஒரு நேம் வச்சு அது வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவங்க சொன்னோடனே நம்மலாம் அதெல்லாம் என்னவோ தெரியல, ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு தெரியலையே சொல்லி அதை படிப்போம், அப்புறம் அதை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆஸ் இட் இஸ் இதே தான். டயட்டில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் ஐட்டம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஸ்வலாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஹெல்த்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம்னால ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் எடுத்துக்காம வெறும் நம்ம காய்கறியும் பழங்களும் மட்டும் சாப்பிட்டா மட்டும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்காது. ப்ரோட்டீன்ஸும் வேணும், கொழுப்பும் வேணும். கொழுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்ல புரத சத்து, நல்ல கொழுப்பு சத்து, இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் லோவாக எடுத்துக்கணும். இதுதான் ஆஸ் யூஷுவல் டயட்டு. எல்லாரும் சொல்றது, எல்லாரும் செய்யறது அதே தான். இதே தான் அது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.